ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்முக்குட்டி பேசுகிறேன். சிங் சாங் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னால் என்ன ஹாப்பி, என்ன கஷ்டமான விஷயங்களை இது பண்ணாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கஷ்டமான விஷயத்தை சந்திச்சாங்க, என்ன ஹாப்பினஸ் சந்திச்சாங்க நம்ம பார்க்க போகிறோம். கல்யாணத்துக்கு முன்னால்னு சொல்லும்போது எந்த கஷ்டமே இருக்காது. ஏன்னா அம்மா அப்பா இது வரைக்கும் என்னன்னாலும் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் ட்ரெஸ்ஸு ஆசைப்பட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, செருப்பு இது வேணாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே அம்மா அப்பா அது பிள்ளைங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் நம்ம 10th படிக்கும் போதெல்லாம் டியூஷன் போச்சுட்டு விரட்டுவாங்க, அடிப்பாங்க, போடி அப்படின்னு. அது நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க, நமக்கு ரொம்ப இரிட்டேட் இருக்கும். இப்போ காலேஜ் போன அப்புறம் என்னன்னா நமக்கு தனியாக ஒரு ஃபோன் வாங்கி தருவாங்க. அப்படியே திருட்டு தானே மொட்டை மாடி போகிறது, மொட்டை மாடிலேருந்து கடலை போடுறது, பாய் ஃப்ரெண்டுகிட்ட கடலை போடுறது மட்டும் இல்லாமல் அம்மா படடா மறைச்சி வைக்கிறது, வீடியோ கால் பேசுகிறது, எல்லாமே அந்த மாதிரிலாம் ஒரு ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட்டெல்லாம் இருக்கும். ஒரு பசங்கள்டே பேசுவோம், கண்டிப்பாக பேச மாட்டீங்க. ஏதாவது ஒரு பொண்ணுங்க தான் ரேர் ஒரு பசங்கள்கிட்ட பேசுறது. எல்லாருமே என்னென்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லிட்டு கண்டிப்பாக பேசுவீங்க. அப்படியெல்லாம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஜாலியாக. அதுக்கப்புறம் என்னென்னா கல்யாணம் இது பண்ணும்போது ஐயோ என்னடா கல்யாணமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைம் ஒரு ஜாலி தான் இருக்கும். கல்யாணம், நமக்கு இனி ஒரு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக சில பசங்களுக்கு இந்த லவ் பண்ணிவிட்டு வீட்டில் அப்செட் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன இல்லை கல்யாணமே வேண்டாம் அந்த மாதிரி தோணும். ஆனால் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும், நமக்கு கல்யாணம், நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே என்ன பண்ணால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தலைகீழ மாறி உங்களுக்கு வர ஹஸ்பண்டு. சில பசங்க நல்ல வனங்களாக இருப்பாங்க, நீங்கள் என்ன கேட்டாலாம் வாங்கி கொடுப்பாங்க, ஜாலியாக சிரிச்சு நீ ஏதோ ஒன்று கேட்டியா ஓகேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் உன் இஷ்டமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பசங்க நீ இப்படி தான் இருக்கணும், என் ட்ரெஸ்ஸை நீ தான் அலசணும், நீ இப்படி தான் சமைச்சு தரணும், என் அம்மாவுக்கு அந்த டைம் நீ டீ போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் போடுவாங்க. பசங்க ரூல்ஸ் போடுறது மட்டும் இல்லை, அவங்க மாமியார் அப்போ பசங்களுக்கு தங்கச்சி மாருங்க அக்கா மாருங்களாம் ரூல்ஸ் போடுவாங்க. அப்பா கேட்க முடியாது. நீ எனக்கு இன்றைக்கி சிக்கன் கறி வச்சிரு, மாமியார் சொல்லுவாங்க எனக்கு சாம்பார் வச்சிரு, ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எனக்கு ரசம் வச்சிரு. எல்லாம் வச்சு முடிச்சு டயர்டாகவே அடுத்து குழந்தைன்னு ஒன்று அதுக்கு மிச்சம் அது இங்கே இருந்தாலும் அந்த குழந்தைய தூக்கணும், அங்கே வேலை பார்க்கணும், இங்கே வச்சா அங்கே உங்க இங்கே வச்சா அங்கே வரும் அப்படி சொல்லிட்டு மாறி மாறி ஒரே டென்ஷன் ப்ரெஷர் அப்படி இப்படி நிறைய கஷ்டங்கள். கண்டிப்பாக என்ன பொறுத்தல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸு இன்னர் வரைக்கும் அம்மா தான் அழைச்சி தருவாங்க கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே. சில பசங்க ஹாஸ்டல் நின்று படிப்பாங்க பொண்ணுங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர மற்றது எந்த அம்மாவுமே பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை அழைச்சி தர மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சில ஹஸ்பண்டு எல்லாமே அழைச்சி தருவாங்க, சமையல் பண்ணி தருவாங்க, எல்லாமே தருவாங்க. ஆனால் சில ஹஸ்பண்ட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி அவங்களுக்கு வேலையும் சேர்த்து அவங்களுக்கு கிட்ட கொடுத்துருவாங்க. அது எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருந்தீங்க, கல்யாணத்துக்கு முன்னால் ஹாப்பியாக இருந்தீங்களா இல்லைனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பியாக இருந்தீங்களா, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.